ஹலோ கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, சென்னை சென்ட்ரல்லேருந்து கொல்கத்தா ட்ரெயின் ஏறியிருப்போம். அந்த ட்ரெயின் பேர் வந்து சத்ரகாஞ்சி எக்ஸ்பிரஸ். அது வந்து ஹவுரா ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் தான் போகும். ஸோ ஹவுராவில் இறங்கி இங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவரில் ஹவுரா வந்தாச்சு. ஸோ ஹவுராலேருந்து இப்போ இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணால் தான் நம்ம ஹோட்டல் இருக்குது. நடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக நடந்து போனோம். ஸோ அந்த வீடியோ தான் அது. இங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், மெதுவாக பொறுமையாக போனால். அந்த ரைட் சைடு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு, இந்த ஹவுரா பிரிட்ஜு கீழே ஓடக்கூடிய ஒரு ஆறு, மிகப்பெரிய ஒரு ஆறு அது. இந்த ஆறு பேர் வந்து ஹூக்ளி ஆறு. அந்த ட்ரெயின் ஆல்ரெடி லேட். ஆக்சுவலாக காலைல 10:30 மணிக்கு தான், 10:30 மணிக்கு வரணும். கொல்கத்தா வந்து ரீச் ஆகிருக்கணும். 4 மணி நேரம் லேட்டு. ஸோ ஒரு 2:30 மணிக்கு தான் வந்துச்சு. ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி இருந்துச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு கூட வந்தார்ல, அவர் வந்து கடை வச்சுருக்காரு. சென்னை எம்ஜிஆர் நகரில் வந்து கடை வச்சுருக்காரு. ரெடிமேட் ஷோரூம் இருக்குது. அதுக்கு வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ 2 பேரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா, கொல்கத்தாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து வெளியில் போகணும், அவுட்டர் போகணும். ஸோ போகிறதுக்கு எப்படியும் ஒரு டிராஃபிக்கை வச்சு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகிடும் போகிறதுக்கு. ஸோ கொல்கத்தா பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய நகரம். நிறைய பில்டிங்ஸ்லாம் பழமையான ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பழைய பில்டிங்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்கும். அதை பார்க்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ், இங்கே உள்ள அந்த நகர பேருந்து எல்லாமே ரொம்ப பழசாகவே இருக்கும். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது பழைய ஓல்டு ஸ்டைல்லே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வந்து கொல்கத்தாவோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து அந்த அம்பாசிடர், மஞ்சள் கலரில் வந்து அம்பாசிடர் வந்து இங்கே இன்னும் வந்து அந்த அப்ரூவோட, இந்த அனுமதியோடு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும். அதை வந்து நல்லா வேலையெல்லாம் பார்த்து நல்லா புது கார் மாதிரியே வச்சுருப்பாங்க. இங்கே பழைய கார் மாதிரியே இருக்காது. அது மாதிரி மெயின்டைன் பண்ணி நல்லா புது கார் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு ரைடு போயிருக்கோம். அது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே கொல்கத்தாவில் இந்த ரோடு தான் கொஞ்சம் நல்ல, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான போஷ் ஏரியா. அதாவது சட்டசபை, அப்புறம் வந்து பெரிய ப்ளே கிரவுண்ட்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. காலையில் இந்த லெஃப்ட்டில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஜாக்கிங், வாக்கிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே பண்ணுறாங்க. இந்த முன்னாடி போது பாருங்கள், இதான் வந்து அம்பாசிடர், பழைய அம்பாசிடரு. ஸோ இங்கே வந்து எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கும் டாக்ஸி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் சிட்டிலேருந்து அவுட்ரு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோடெலாம் பார்த்தா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. ஓகே, அந்த மார்க்கெட் பற்றி சொல்லிடுறேன். அந்த மார்க்கெட் வந்து போகிறோம்ல, அந்த மார்க்கெட், அந்த இடம் பேர் வந்து மெத்தியா ப்ரூஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அந்த மார்க்கெட் இருக்கும், மற்ற நாளில் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து நேற்று ஃப்ரைடே இங்கே வந்தோம்.
பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காது ஃப்ரெண்டு. இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் அங்கே ஹோட்டல் பக்கத்தில் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிகிட்டு இருந்தோம், டிஃபன் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம். அவரும் டாக்ஸி ஷேர் பண்ணிக்கிறேன்டாரு. சரி ஒரே இடத்துக்கு தானே போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, 11:30 ஆகிடுச்சு. ஆனால் இங்கே டிராஃபிக்லாம் அதிகமாக இல்லை. அதே சமயம் ஈவினிங்கில் தான் நிறைய டிராஃபிக் இருக்குது. மொத்தம் வந்து 3 நாள் தங்கியிருந்தோம். ஸோ வந்து இந்த ஹாத் மார்க்கெட் வந்தாச்சு. இது பேர் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இது பேர் மித்தியா புருஸ் ஹாத் மார்க்கெட் அப்படிம்பாங்க. அவர் அந்த ஹைதராபாத்லேருந்து வந்தவர் வந்து அவர் வேறு பக்கம் போகிறார். இது வந்து பெரிய மார்க்கெட், கிட்டத்தட்ட ஒரு 10,000 கடைகளுக்கு மேலே இங்கே இருக்கும். எல்லாமே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ், லேடிஸு, ஜென்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்ஸ், சின்ன பசங்களுக்கு உள்ளது எல்லாமே இங்கே கிடைக்கும். பல்காக வாங்குறதுனால இங்கே வந்திருக்கும். 10 லட்ச ரூபாக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட் இதான். அந்த மார்க்கெட்டை வந்து ஈவினிங்கில் எடுத்தது, கடையெல்லாம் மூடினதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பக்கத்துலேயே உள்ளது. டின்னர் டைம், நைட்டு சாப்பாடு சாப்பிட்லான்னு வெளில வந்தோம். ஜூஸு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் மார்க்கெட் ஹவுரா. இந்த ஏரியா பேர் ஹவுரா. கொல்கத்தாவின் மார்க்கெட். இந்த ரைட் சைடில் பார்க்குற வீடியோ வந்து அந்த எல்லோ டாக்ஸி எடுத்து போகணுன்னு ஒரு ஆசை. அதனால் அந்த எல்லோ டாக்ஸியை எடுத்துகிட்டு அந்த ஹவுரா பிரிட்ஜ் கீழே வந்து இறங்கிட்டோம். பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சென்னை போகிறோம். பஸ்லேயும் போகல, லோக்கல் பஸ்லேயும் நாங்கள் போகல. அதனால் வந்து ஹோட்டல்லேருந்து டாக்ஸி எடுக்காமல் லோக்கல் பஸ்ஸில் ஏறி ஹவுரா ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ஹவுரா பிரிட்ஜ் தாண்டி இந்த லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா ஸ்டேஷன், இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. கேமரா வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த ஷாட் வந்து ஃபோனில் எடுத்தேன். அதனால் பயங்கர ஷேக்கியாக இருக்கும். ஹவுரா ஸ்டேஷன் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 11 மணி ஆகிடுச்சு. ஹவுரா ஸ்டேஷன் எப்படி கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது நைட்டில். ஹவுரா ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட என்னோடய கெஸ் படி பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலோட பெரிய ஸ்டேஷன் தான் அது. இது வந்து அடுத்த நாள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். சென்னை போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடு பார்க்குறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. இது வந்து விசாகப்பட்டினம் தாண்டினா இது வந்து சென்னை வரைக்கும் இந்த மலை வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அதிகாலையில் 3 மணிக்கு வந்து சென்னை வந்து இறங்கியாச்சு. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.